ஈரான் விவகாரத்தில் இன்னும் ஒரு வாரத்திற்குள் மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரான் மீதோ அல்லது அதனுடைய அணு ஆராய்ச்சி கூடங்களை குறிவைத்தோ தாக்குதல் நடத்தப்பட உள்ளதா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க மறுத்துவிட்டார். கடந்த வாரத்திற்கும் இந்த வாரத்திற்கும் இடையே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தான் என்ன செய்ய போகிறேன் என்பது யாருக்குமே தெரியாது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முன்வந்திருப்பதாக கூறிய அவர், எப்போது எந்த அடிப்படையில் இதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் தெரிவிக்க மறுத்துவிட்டார். தற்போது ஈரான் முற்றிலும் வான் பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருப்பதாகவும் அவர் கூறினார். ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கோமேனி தங்கள் நாடு ஒருபோதும் சரணடையாது என எச்சரித்திருப்பது பற்றி கேட்டதற்கு குட் லக் என ட்ரம்ப் பதிலளித்தார். மேலும் ஈரான் மீதான பொறுமையை அமெரிக்கா இழந்துவிட்டதாகவும் டொனால்டு ட்ரம்ப் கூறினார்.